தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு முக்கிய நிகழ்வாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நாளை நடைபெறுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பாக கடந்த 3 மாதங்களாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆய்வுகளையும் ஆலோசனைக் கூட்டங்களையும் நடத்தி வந்தார். கட்சியின் தலைவர் விஜய் விரைவில் மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் என கூறியுள்ள நிலையில் இந்த நியமனங்கள் தொடர்பாக மாவட்ட பொறுப்பாளர்களுடன் வெள்ளியன்று பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. 2 அல்லது 3 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வீதம் 105 முதல் 110 மாவட்ட செயலாளர்களை நியமிக்க தாவேக திட்டமிட்டுள்ளது. இதற்கான வரையறைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வேறு கட்சிகளிலிருந்து வந்தவர்களுக்கும் கட்சியில் புதிதாக சேர்ந்தவர்களுக்கும் ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து செயல்பட்டு வரும் நிர்வாகிகளுக்கும் மோதல் போக்கு தொடர்வதால் இதனை சரி செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.